மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். குழந்தைகளோட எஜுகேஷனை பத்தி நிறைய வீடியோஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். அதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இந்த லாஜிக்கல் திங்கிங். நம்ம குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவங்களாக திங்க் பண்ணணுமா? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஒரு பிரச்சனை ஒரு சிக்கலை வந்து எங்களை குழந்தைகளால சரியாக தீர்த்து கொள்ள வேணுமாக இருக்குதா? அல்லது வந்து கல்வியில அவங்க படிக்கிற விஷயத்துல வந்து ரொம்பவே வந்து அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கணுமா? இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக இருக்கிறதா இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸை குழந்தைகள்ல நாங்க சின்னதாக வீட்டுல செய்யற சில ஆக்டிவிட்டிஸ் மூலமா அதிகரிக்கலாம். உங்களோட பிள்ளைகள் வந்து போர்டாக இருக்கிறாங்க, வீக்கெண்ட் ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல சொல்ல போற இந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட குழந்தைகளோட லாஜிக்கல் ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறதோட பிள்ளைகள் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே உருவாகுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் அவங்களால வந்து ஒரு விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குதா, அவங்க படிக்கிற நேரம் மேத்ஸ் சயின்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, அதை அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் வெறும் புத்தக பூச்சிகளாக இல்லாம அவங்க வந்து ஒரு விஷயத்தை கிரகித்து படிக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸ் வந்து லாஜிக்கல் திங்கிங் நிறைய இருக்கிற குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சாதாரண அடைவு மட்டத்தை விட அதி புத்திசாலி குழந்தைகளை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே ஒரு 2-3 வயதுல இருந்தே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோல சொல்ல போற ஆக்டிவிட்டிஸ் வந்து குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து வீட்டுல ஒரு ப்ரீ ஸ்கூல் ஏஜ்ல இருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த சார்ட்டிங் அண்ட் கிளாசிஃபையிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்து அதுல நிறைய பட்டன்ஸ் அல்லது பாம் பால்ஸ் இருக்கு இல்லையா, கலர்ஃபுல்லான. ஸோ இந்த பாம் பால்ஸ் வந்து கலர்ஃபுல்லானதை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது பட்டன்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய பட்டன்ஸா இருந்தா இந்த சோக்கிங் ஹசார்ட் இருக்காது, குழந்தைகளுக்கு விழுங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைய இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சின்ன சின்ன டிஸ்பாசிபிள் பேப்பர் கப்ஸ் எடுங்க. பேப்பர் கப்ஸ்ல வந்து உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லலாம் வந்து ஒரு கலர் அடிப்படையில சார்ட் பண்ண சொல்லி, ஒவ்வொரு பேப்பர் கப்லையும் வந்து ரெட், கிரீன், எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸை வந்து எழுதி அல்லது பேஸ்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கலாம். ஸோ அந்த கலர்ல வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து அந்த ரெட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெட் கப்ல அந்த அந்த கப்ல நீங்க போடணும். எல்லோ எல்லாம் எல்லோல. ஸோ இந்த மாதிரி சோர்ட் பண்றதுக்கு நீங்க விடலாம். இது முதலாவது ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களோட குழந்தைகள் செய்யற நேரம் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகலாம். இந்த கலர்ஸை பிள்ளை ஐடென்டிஃபை பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா பட்டன்ஸோட சைஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி பெரிய பட்டன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான கப்ல, அடுத்து சின்ன பட்டன்ஸை ஒரு கப்ல, ஸோ இப்படி நீங்க சோர்ட் பண்ண விடலாம். அல்லது வந்து டிஃப்ரெண்டான பட்டன்ஸ், மரத்தால் செய்த பட்டன்ஸ், பிளாஸ்டிக் பட்டன்ஸ், ஸோ இப்படியானதை கொடுத்து அதை நீங்க சோர்ட் பண்ண விடலாம். ஸோ இப்படி இந்த சோர்ட்டிங் செய்யற நேரம் உங்களோட குழந்தைகளோட லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சின்ன வயசுல இருந்து ஏன் நாம சோர்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து பிள்ளைகள் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆக்டிவிட்டி முடிந்த பிறகு நீங்களுமே உங்களோட குழந்தைகிட்ட கேட்கலாம், ஏன் நீங்க இப்படி செய்தீங்க, இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு. சில நேரம் குழந்தைகள் சில தவறுகள் விடுவாங்க இல்லையா, மாறி வந்து கலர்ஸை மாத்தி இருப்பாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கலர் இதுலதான் போகணும். ஸோ இப்படி வந்து இந்த சார்ட்டிங் ஆக்டிவிட்டியை நீங்க கொடுக்கலாம். அடுத்த கேம் தான் வந்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு நாடா மாதிரி ஒரு தடிப்பமான ஒரு நூலை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுல பட்டன்ஸ் இதே மாதிரி நீங்க பட்டன்ஸை வந்து கோர்க்க விடலாம். இதுல வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து விருத்தியாகும். கண்கள் வந்து பார்க்கிற நேரம் கை செய்யறதையும் வந்து விருத்தியாகும். ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸும் விருத்தியாகும். இந்த நேரம் உங்களோட குழந்தைகளோட புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். அதே நேரம் எழுத்து பயிற்சி அல்லது வந்து மூளை ஒரு விஷயத்தை உள்வாங்கிறது இது எல்லாமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பிள்ளைகள் அந்த பட்டன்ஸை கோர்க்க விடுற நேரம் ஒரு ஆர்டரை நீங்க கொடுக்கலாம். முதலாவது நீங்க செய்து காட்டலாம். ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ இந்த நாளும் நீங்க கோர்த்துட்டு அதே மாதிரி அடுத்தது ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி நீங்க அதை கோருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து அந்த பேட்டர்னை சோர்ட் பண்ண பழகுவாங்க. பிள்ளைகள் பேட்டர்ன் சோர்ட் பண்ண பழகுற நேரம் அது வந்து பிள்ளைகளோட ஸ்மார்ட்னஸை வந்து அதிகரிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க இதே விஷயத்த பேப்பர்ல நீங்க ட்ரா பண்ணி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த பேட்டர்ன் செய்வோம் இல்லையா, ஃபர்ஸ்டா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம், அடுத்தது வட்டம், அல்ல அடுத்தது சதுரம், அதுக்கு பிறகு வந்து அதே மாதிரி முக்கோணம், வட்டம், சதுரம், அதுக்கு அடுத்தது நீங்களே ட்ரா பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஜிக்கல் திங்கிங் அதிகரிக்கிறதுக்கான இன்னொரு வழிதான் வந்து பிள்ளைகளுக்கு இந்த போர்ட் கேம்ஸ் விளையாட விடுறது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது தான் வந்து இந்த செஸ் அப்படிங்கிறது. செஸ் அல்லது செக்கர்ஸ் உங்களோட குழந்தைகள் விளையாடுற நேரம்
அந்த ஒப்போனன்ட் இருக்காங்க இல்லையா, மற்றவங்கள அவங்க பீட் பண்றதுக்கான சில டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும்னா, அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி உங்களோட பிள்ளைகள் யோசிக்கிற நேரம், லாஜிக்கலி அதை எப்படி ஒரு விஷயத்த பீட் பண்ணலாம், ஒரு சவாலை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத குழந்தைகள் கற்றுக்கொள்ளுவாங்க. அதே நேரம் பேஷன்ஸ், பொறுமையாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்த வந்து நாங்க அவசரப்பட்டு செய்தோம்னு சொன்னா அந்த முடிவு சரியாகாது. இப்படியான விஷயங்களையும் உங்களோட குழந்தைகள் கற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ இந்த செஸ் மட்டும்தான் இல்லை, எனி போர்ட் கேம், நீங்க ஒரு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் விளையாடுறாங்க, ஒரு லூடோ விளையாடுறாங்க அப்படின்னா கூட அதுவுமே இந்த லாஜிக்கல் திங்கிங்கை அதிகரிக்கிறதா இருக்கும். அடுத்தது ஸ்டோரிஸ். உங்களோட குழந்தைகளோட நீங்க சேர்ந்து ஸ்டோரிஸ், கதை புத்தகங்கள் வாசிக்கிறது, பிள்ளைகள் சத்தமாக வாசிக்க விடுறது வந்து இந்த ஸ்மார்ட்னஸ் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் நீங்க உங்களோட குழந்தைகளோட ஸ்டோரியை வாசிக்கிறீங்களா, முழு கதையும் வாசிச்சு முடிய முண்டியே ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான கேட்கிறது. அடுத்தது என்ன நடந்திருக்கும், இந்த புலி வந்து அடுத்தது என்ன செய்திருக்கும், ஏன் இது கடிக்காம விட்டுச்சு. ஸோ இப்படியான விஷயங்களை கேட்கறனே உங்களோட பிள்ளை வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல வந்து ஒரு சில்லியான விஷயத்த ப்ரிடிக்ட் பண்ணாலும் தொடர்ச்சியாக நீங்க இப்படியான கதைகள் இன்டராக்டிவா கொடுக்குற நேரம் உங்களோட குழந்தைகள் சரியான ப்ரிடிக்ஷனை கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிடிக்ஷனை கொண்டு வருவாங்க. இதை கூட நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் குழந்தைகளோட லாஜிக்கல் திங்கிங்கை அதிகரிக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரு இயர் 2, இயர் 3, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களோட குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க செய்து கொடுக்கலாம். சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப சோடாவும் வினிகரும் சேர்ந்து வந்து எப்படி ஒரு ஃபிஸியா உருவாகுது, இப்படியான சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்க செய்து காட்டலாம். ஸோ இது கோஸ் அண்ட் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நாங்க செய்யற நேரம், ஒரு பொருளை போடுற நேரம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த கோஸ் அண்ட் எஃபெக்டாக இருக்கும். அல்ல நீங்க வீட்டுல வந்து ஒரு பாஸ்கெட் பால் சின்ன பிளே ஏரியா மாதிரியாக உருவாக்குறது, அல்லது ஒரு வளையத்தை கட்டிட்டு ஒரு பாலை அதுல போட வைக்கிறது. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்களை நீங்க வீட்லயும் செய்யற நேரம் பிள்ளைகள் அதை பற்றியான அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இந்த ரிடில்ஸ் அண்ட் பிரெயின் டீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விடுகதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியான புத்தகங்களை குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். நீங்களுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க உங்கள்கிட்ட வந்து அந்த நொடி அல்லது விடுகதையை கேட்கிற நேரம் நீங்க யோசிச்சு அதுக்கு ஒரு ரேஷனலா ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இப்படியான விடுகதைகள் பிள்ளைகள் கேட்கிற நேரம் அதை பற்றி அவங்க யோசிப்பாங்க இல்லையா, இது கூட உதவியாக இருக்கும். பிள்ளைகளோட ஸ்மார்ட்னஸ், லாஜிக்கல் திங்கிங் அதிகரிக்கிறதுக்கான ஒரு டாய் தான் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் அல்லது லெகோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த குறிப்பிட்ட வயதிற்கு ஏற்ற மாதிரியான கம்ப்ளெக்ஸான விஷயங்களை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா பெரிய அளவிலான பிளாக்ஸும், கொஞ்சம் வளர்ந்த ஒரு 8-10 வயதான பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன லெகோஸும் வரும் இல்லையா. ஸோ இதை நீங்க வந்து பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம். அதுல வந்து ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க, சில லெகோஸ்ல வந்து ஒரு மேப் வரும், இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதை பார்த்து உங்களோட குழந்தைகள் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி செய்யற நேரம் சிக்கல்கள், சவால்களை எதிர்கொள்ற ஆற்றலும் அதிகரிக்கும். அதே நேரம் உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த வந்து சரியாக அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு வளமான பிள்ளைகளாகவும் வந்து ஒரு புத்திசாலி குழந்தைகளாகவும் உருவாகுவாங்க. அடுத்தது நீங்க டெய்லி வீட்டுல செய்யக்கூடியதான் வந்து எவ்ரிடே ப்ராப்ளம் சால்விங். உங்களோட வீட்டுல வர சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட குழந்தைகளை நீங்க ஈடுபடுத்தி கொள்ளணும். இப்ப நாம ஒரு ட்ரிப் போறதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, ஓகே, இந்த உங்களோட பேக்கை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க. இதுல வந்து இப்ப நாங்க 3 நாள் தங்க போறோமா, உங்களுக்கு 3 நாள் பிஜாமா வேணும், 3 நாளைக்கு நீங்க போடுறதுக்கான டிஷர்ட்ஸ் வேணும், இதை வந்து நீங்க சார்ட் பண்ணுங்க. எத்தனை சாக்ஸ் வேணும்னு நீங்களே யோசிங்க. ஷூஸ் என்ன பேக் பண்ண போறீங்க, இப்படியான விஷயங்களை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அல்ல நீங்க சமைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகள் அங்க வந்தாங்க அப்படின்னு சொன்ன சமைக்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கறது. இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைங்க, இதை வெளியில வச்சா கெட்டு போயிடும், அல்லது ஃப்ரிட்ஜில் இருக்கிற இதை எடுத்து தாங்க, அடுப்பை வந்து இந்த அளவு குறைச்சி வைக்கணும், சிம்மில் வைக்கணும். இப்படியான டே டு டே ஸ்கில்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற நேரம், ஒரு வாஷிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றது, ஃபேன் சுவிட்ச் எப்படி போடுறது, அயன் பாக்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துல சூடாகும், எவ்வளவு நேரம் அந்த சூடு வந்து கூலாகும், இந்த மாதிரி டே டு டே உங்களோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே உங்களோட குழந்தைகளை நீங்க ஈடுபடுத்துற நேரம் உங்களோட குழந்தைகளோட இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்கும். இந்த நேரம் உங்களோட பிள்ளைகள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இண்டிபெண்டா தன்னோட விஷயங்களை தானே தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியாகவும் உருவாகுவாங்க. ஸோ நாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே கோச்சிங் சென்டர்ஸுக்கோ அல்லது கிளாஸஸ்க்கோ அனுப்பணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் எங்களோட குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ற நேரமே எங்களோட குழந்தைகளை புத்திசாலியான குழந்தைகளாக, ஸ்மார்ட் திங்கர்ஸாக உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.